வீர சிவாஜி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ட்ரெய்லர் ரியாக்ஷன் குடுக்கணுமே, அதுதானே நம்ம வழக்கம். அதனால தான் வந்திருக்கோம். இந்த படத்த கணேஷ் விநாயக் அவர் தான் எடுத்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 2013ல தகராறு அப்படின்னு அருள்நிதியை வச்சு ஒரு படம் கொடுத்திருக்காரு. அவரோட செகண்ட் மூவி தான் இந்த மூவி வீர சிவாஜி. பேருக்கு ஏத்த மாதிரியே வீரமா தான் இருக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நந்தகோபால் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. தேனாண்டால் பிலிம்ஸ் அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல விக்ரம் பிரபு, ஷாமிலி, மொட்ட ராஜேந்திரன், ரோபோ சங்கர், ஜான் விஜய், விடிவி கணேஷ், யோகி பாபு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மங்காத்தால நம்ம தலை சொல்ற மாதிரி மணியை பத்தி தான் பேசி ஆரம்பிச்சிருக்காங்க. வீர சிவாஜி அப்படின்ற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் வீரமா தாங்க இருக்கு. ஒரு 4 பேரை அடிச்சு உடைச்சு கண்ணாடி எல்லாம் உடைக்கிற மாதிரி தான் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவரை பார்த்தா டாக்ஸி டிரைவர் மாதிரி தெரியுது. விக்ரம் பிரபு இந்த படத்துல டாக்ஸி டிரைவரா நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. அது படம் வந்தாதான் தெரியும். ஹீரோக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. அடுத்து ஹீரோயின் தான் வராங்க. ட்ரெய்லர்ல வழக்கம் போல ஒரு பைக் ஓட்டிட்டு வர மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நம்ம ஷாமிலி, அஞ்சலி பாப்பா அவங்க தாங்க. இந்த படத்துல அவங்க பேர் அஞ்சலி தான் போல. அஞ்சலி பாப்பாவா அப்படின்னு ஹீரோவே ஓட்டுறாரு. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டிட்டு வர பைக்ல அந்த இன்ட்ரோ சீன்ல இளைய தளபதியோட போட்டோ வந்து அந்த பைக்ல தெரியற மாதிரி இருக்கு. தலையோட மச்சினிச்சு தளபதி ஃபேனா எதுவும் வராங்களா என்னன்னு தெரியல படத்துல. நீங்க அந்த சீன் அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். தளபதி போட்டோ மாதிரி தான் தெரியுது. என்ன அப்படின்னு நீங்களும் ஒரு தடவை பார்த்து கமெண்ட்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல காமெடிக்கு ரோபோ சங்கர், யோகி பாபு இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா காமெடி பண்றாங்களா கேரக்டர் ரோல் பண்றாங்களான்னு புரியல அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய வருது ட்ரெய்லர்ல. ஸ்கேன் ரிப்போர்ட், குழந்தைங்களோட இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் வில்லன் வராரு. இனிஷியலா பேசின வில்லன் வாய்ஸோட மூஞ்சி இதை தாங்க தெரியுது. ஜான் விஜய் அவர் தான் வராரு. அப்புறம் ட்ரெய்லர் ஒரு வழியா பஞ்ச் டயலாக் கூட முடியுது. ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா கொஞ்சம் காமெடியா அந்த பஞ்ச் டயலாக பேசி பக்காவா முடிச்சிருக்காங்க ட்ரெய்லரை. சோ ட்ரெய்லரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வைப்ரண்டா இருக்கு. எங்க சோ எப்படி இருக்க போகுது படம் அப்படின்ற எதிர்பார்ப்பு ட்ரெய்லரை பார்த்தா நம்மளுக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வருது. இந்த படத்துக்கு டி இமான் அவர்கள் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்திருக்கு. ட்ராக் லிஸ்ட்ல வந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு. சோ படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் நிலவிக்கிட்டு இருக்கு. சோ ஆல் தி பெஸ்ட் வீர சிவாஜி டீமுக்கு நம்ம விஷாட் தமிழ் சார்பா சொல்லிக்கிறோம். வேற என்ன சொல்ல போறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இது உங்க விஷாட் தமிழ் சேனல்.